இங்க பழனிவேலோட கல்யாணத்தை அவங்க அண்ணனுங்க நின்று பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஊரே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யாரும் அதை பண்ணி வைக்காம அதை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல்கிட்ட கடன் வாங்க வந்த ஒருத்தருமே இங்க சக்திவேலையும் முத்துவேலையும் ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஆத்தா இருந்துகிட்டு இங்க பாருப்பா, என் பசங்க தான் பெருந்தன்மையா இந்த மாதிரி அவன் தங்கச்சியை நடத்திட்டு அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனா நீ ஊர்ல கேள்விப்பட்டலாம் தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ஆத்தாவுமே இந்த பக்கம் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க பழனியும் வீட்டுக்கு வெளியில வாழை மரம் கட்டிட்டு இருக்கும்போது இங்க பழனி வேலை இங்க சக்திவேலும் முத்துவேலும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க போயிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா இந்த மாதிரி எப்படியாவது என் கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு சொல்லப்போனா நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே சேடாகி பேசிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா சக்திவேலுமே இங்க பாரு, ஏண்டா நாங்க வில்ல மாதிரி பேசினா வில்லன் ஆயிருவோமாடா, உன் கல்யாணத்தை நாங்க நிறுத்த போறோம், உன் கல்யாணத்துக்கே நாங்க வர போறோம் அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேலும் முத்துவேலும் சொல்றாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் வந்து பழனிக்கு பயங்கரமான ஹாப்பி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப குமாருமே தான் பங்குக்கு பேசுற மாதிரி கவலைப்படாத மாமா, கண்டிப்பா அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் நாங்க சரியா செய்வோம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க பழனியுமே ரொம்பவே ஹாப்பியோட எங்க வீட்டுக்கு வந்து மேக்கப் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரம் அரசு இருந்துகிட்டு இந்த பக்கம் மயில் கிட்ட, அக்கா நீங்க மாங்காய் செயின் ஒன்று வச்சிருந்தீங்கல்ல அதை மட்டும் எனக்கு கொடுங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் அதை போட்டுக்கிறேன், சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இதை பார்த்த உடனே இந்த பக்கம் மயிலுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது கவரிங் செயின், கண்டிப்பா மயில் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பக்கத்துல இருக்க மீனாவுமே சரி நம்ம மயிலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, இங்க பாரு நம்ம வீட்டுல எல்லாருமே நிறைய நகை போட்டுட்டு நிற்போம், நீ வந்து வெறும் ஒரு செயினை போட்டுக்கினா நல்லா இருக்காது, நீ உன்னோட நகையை போடு அப்படின்ற மாதிரி இங்க அரசியோட மனசையும் மாத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க மயிலுக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க மயிலுமே தான் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஆப்போசிட்ல இருந்து பார்த்த குமாருமே வெளியில யாரும் இல்ல, பேசாம நம்ம அரசிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே அரசிக்கிட்ட பேச வராங்க. கரெக்டா குமாருமே வந்து அரசிக்கிட்ட வர எங்க அரசிக்கு பயங்கரமா பதட்டமாகுது. ஐயோ நம்ம வீட்டுல வேற யாரோ பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டமாகறாங்க. அதே நேரத்துல எங்க குமரவேலும் பக்கத்துல வந்துட்டு, என்னாச்சு நீ எதுக்காக என்கிட்ட வந்து ரொம்ப பதட்டப்படுற அப்படின்ற மாதிரி எங்க அரசிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசியுமே நீ முதல்ல இங்க இருந்து போ, இங்க நிக்காத, யாருக்கா தெரிஞ்சு ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்து இங்க பாண்டியனுமே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. பாண்டியனை பார்த்த அரசியுமே இந்த பக்கம் குமரவேல போய் நீ முதல்ல ஒளிஞ்சுக்க, இங்க நிக்காத, இங்க நின்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவரை போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க பாண்டியன் வந்து, என்னாச்சுமா எதுக்காக வெளியில் நிக்கிற அப்படின்ற மாதிரி அரசியை கேட்கறாங்க. அப்ப அரசியுமே இல்லப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு வழியா பாண்டியனை சமாளிச்சு உள்ள அனுப்புறாங்க. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அரசிக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப கரெக்டா குமரவேல அரசு பின்னாடி வந்துட்டு, இப்ப எதுக்காக நீ என்ன ஒளிச்சு வச்ச, அப்பனா உனக்கு என்ன பிடிக்கும் தானே, ஆனா அந்த விஷயத்தை நீ வெளியில யார்ட்டும் சொல்லாம உன் மனசுக்குள்ளே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இங்க அரசு கிட்ட அவங்க மனசுல இருக்க விஷயத்த கேட்கறாங்க. அப்ப அரசியுமே இங்க அவங்க கிட்ட, நீ முதல்ல இங்க இருந்து போ, வேற யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை அடிச்சிருவாங்க, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ சம்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க குமரவேல திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமரவேலுமே கவலையே படாத, நாளைக்கு பாரு கண்டிப்பா நாளைக்கு பழனிவேலோட கல்யாணத்துல உனக்கு ஒரு பக்காவான கிஃப்ட் நான் தரப்போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து குமரவேலுமே அங்கிருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற அரசிக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் குமரவேல் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்களுமே கொஞ்சம் சிரிச்சுக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்களோட மனசுல இங்க குமரவேலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அது ஸ்டார்டிங்ல இருந்தே குமரவேல் இவங்க வீட்டுக்காக சப்போர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அரசியுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே இங்க பழனிவேலுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இருந்துச்சு இங்க கல்யாணத்துக்குமே பக்காவா தயாராயிட்டு இருக்காங்க. இங்க பழனிவேலு அதே நேரம் பொண்ணு வீட்டுல எல்லாம் தயாராகி இந்த பக்கம் கோயிலுமே வந்து நல்லா சிறப்பா கல்யாணமும் நடக்குது. அதே நேரம் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த பக்கம் கரெக்டாங்க சக்திவேல் முத்துவேல் ஆத்தா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஒன்னா குடும்பமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சரி எதுவுமே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா நிக்கிறப்போ ஆத்தாவுமே சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் கோமதி பக்கம் வராங்க. அப்ப கோமதியுமே ஆத்தா ரொம்ப நாள் ஆச்சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹக் பண்ணி ஒன்னாவே குடும்பமா பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா இப்போ ரெண்டா பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்ப பழனியோட கல்யாணத்துல ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. ரெண்டு குடும்பத்து ஆளுங்களும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் அந்த விஷயம் பிடிக்கலதான். பட் அதை அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இங்க பாண்டியனுமே எதுவுமே பேசாம சும்மா தலையை குனிஞ்சிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு பழனியோட கல்யாணத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பழனிவேலோட கல்யாணமும் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசப்ஷன்ல இங்க ஒவ்வொருத்தரும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சக்திவேலும் முத்துவேலும் தன் குடும்பத்தோட பழனிவேல்கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா இதுக்கு மேல வந்து நீ ரொம்பவே தெளிவா இருக்கணும், இனிமேல் அடிமை வேலை எல்லாம் செய்யக்கூடாது, நீயும் ஓனர் ஆகணும், உனக்கும் கடை வைக்கணும்னு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா நீங்க அந்த அண்ணங்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இங்க பழனிவேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இங்க பழனிவேல் பக்கத்துல இங்க அரசி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க குமாருமே இங்க பழனிவேலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, மாமா உனக்கு முக்கியமான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்ட்டை மிஸ் பண்ணாம நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு சின்ன கிஃப்ட் அங்கிருந்து கிராஸ் ஆகும்போது கரெக்டா இந்த பக்கம் அரசியோட கையிலுமே வச்சுட்டு போயிடுறாரு. சொல்லப்போனா அரசியுமே அந்த கிஃப்ட் வாங்கின உடனே டக்குன்னு யாருக்கும் தெரியாம பின்னாடி மறைச்சிடறாங்க. ஆனா இந்த விஷயத்த இன்னொரு பக்கம் இங்க மீனா மட்டும் கவனிச்சிடறாங்க. சொல்லப்போனா அரசி கையில ஏதோ ஒரு கிஃப்ட் குமரவேல் கொடுத்தான்ல அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே
ரொம்பவே கியூரியாசிட்டியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியுமே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்க்குறாங்க. அதுல பார்த்தா ஒரு சின்னதா ஒரு செயின் இருக்கு. ரொம்பவே சிம்பிளா அழகா ஒரு பூ டிசைன் போட்ட மாதிரி ஒரு செயின் இருக்கு. அந்த செயினை பார்த்துட்டு இந்த பக்கம் அரசியுமே பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குமரவேல் கையால இங்க அரசிக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் மீனாக்கு தெரிஞ்சதுனால என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. மீனா இந்த விஷயத்த ரகசியமா டீல் பண்றாங்களா, இல்ல இதை வீட்டுக்கு தெரியப்படுத்தி இல்ல பெரிய பிரச்சனை ஆக்குறாங்களா அப்படிங்கறத இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.